வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலையில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் 5 மாணவர்கள் காயம். சீரற்ற வானிலை காரணமாக ஒருவர் உயிரிழப்பு. மழையுடனான வானிலை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை. ஆயுத முனையில் தனது காதலியை கடத்த முயன்ற குடும்பஸ்தர் கைது. 48 மணி நேரத்திற்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் வைத்தியர்களை அணுகுமாறு அறிவுறுத்தல். அம்பலாந்தோட்டை பகுதியில் தலை துண்டிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது. நாட்டில் 9 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுப்பு. கபில சந்திரசேன விவகாரத்தில் பல கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்ற சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல். தமிழக சட்டசபைக்கான நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை காரணமாக ஒரு மரணம் பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரலை பெற்ற தெற்கு பிரதேச செயலாளர் பிரிவிலேயே இந்த மரணம் பதிவாகியுள்ளதாகவும் அந்நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று முற்பகல் 10 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலையினால் 4 மாவட்டங்கள் உட்பட 17 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. 62 குடும்பங்களைச் சேர்ந்த 203 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுள் 17 பேர் தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 39 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இதேவேளை மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் பலத்த மழை குறித்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள வளிமண்டலத்தில் நிலவும் குறைந்த அழுத்த பிராந்தியத்தின் தாக்கம் காரணமாக மழை நிலைமை மேலும் தொடரும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த 22 மணித்தியாலங்களில் நாட்டின் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக 204 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கொஸ்பேவ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் கம்பஹா மாவட்டத்தின் வேயாங்கொடையில் 145.5 மில்லிமீட்டரும் வத்திபிட்டிவெலவில் 105.5 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதேவேளை இரத்தினபுரி மாவட்டத்தின் கிளிமலை பகுதியில் 121 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகமவில் 102.5 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் ஹொரணையில் 101.5 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் புத்தளம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கைக்கு அருகாமையில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களிலும் சுமார் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எப்பாவிளை நகரில் உள்ள பிரதான அரச பாடசாலை ஒன்றின் மாணவர் ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் மேலும் 5 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த 5 மாணவர்களும் எப்பாவிள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அதே பாடசாலையில் 12ஆம் தரத்தில் தொழில்நுட்ப பிரிவில் உயர்தரம் பயிலும் மாணவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை நடத்தியவரும் அதே பாடசாலையின் 12ஆம் தரத்தின் விஞ்ஞான பிரிவில் பயிலும் ஒரு மாணவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்கள் முன்னர் தாக்குதலை நடத்திய மாணவருக்கும் காயமடைந்த மாணவர் ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பழிவாங்கும் நோக்கில் இன்று காலை இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு மாணவர் மீது தாக்குதல் நடத்திய போது அதனை தடுக்கச் சென்ற மேலும் 4 மாணவர்கள் சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர். பாடசாலைக்குள் கூர்மையான ஆயுதத்தை எடுத்துச் சென்ற சக மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய மாணவரை தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதத்துடன் எப்பாவிள போலீசார் கைது செய்துள்ளனர். காயமடைந்த மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதுடன் எப்பாவிளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியின் திக்வெல்ல பொல்ககம் உள்ள பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு அருகில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து அம்பலாந்தோட்டை திசையில் இருந்து பயணித்துக் கொண்டிருந்த போது கதிர்காமம் நோக்கி பயணித்த லங்கம பேருந்துடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியில் காதல் உறவில் இருந்த யுவதி ஒருவரை கார் ஒன்றில் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி கடத்த முயன்றதாக கூறப்படும் காதலர் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலன் மற்றும் அவரது நண்பர் ஒருவரை நேற்று கைது செய்ததாக கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பாதுகை, வட்டரக்க மற்றும் ஹபரகொட பகுதிகளைச் சேர்ந்த 30 வயதுடைய காதலரும் 25 வயதுடைய அவரது நண்பருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான குறித்த காதலன் மத்தேகொட கிரிகம் பமுனுவ பிரதேச வசிக்கும் 20 வயதுடைய யுவதியுடன் சுமார் 3 வருடங்கள் காதல் உறவில் இருந்துள்ளார். இக்கால பகுதியில் இருவரும் பல சந்தர்ப்பங்களில் சந்தித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த நபர் திருமணமானவர் என்பதும் ஒரு பிள்ளையின் தந்தை என்பதும் பின்னரே யுவதிக்கு தெரிய வந்தது. விடயத்தை அறிந்த அவரது மனைவி திருமண சான்றிதழ் உள்ளிட்ட பல தகவல்களை யுவதியின் உறவினர்களுக்கு அனுப்பி தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இதனை அடுத்து யுவதியின் பெற்றோரும் இத்தொடர்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி காலை 8 மணியளவில் சந்தேக நபர் மற்றொரு நபருடன் கார் ஒன்றில் துப்பாக்கியுடன் சென்று யுவதியின் வீட்டிற்குள் நுழைந்து அவரை கடத்த முயன்றுள்ளார். யுவதியின் பெற்றோரும் உறவினர்களும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து காரில் குறித்த இருவரும் தப்பிச் சென்றுள்ளனர். மத்தேகுட போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் டெங்கு மற்றும் மலேரியா நோய்களின் போக்கு அதிகரித்து வருவதாக வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2025ஆம் ஆண்டின் 12 மாதங்களில் டெங்கு நோயினால் 29 பேர் உயிரிழந்த நிலையில் இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் 14 டெங்கு மரணங்கள் சம்பவித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிக காய்ச்சல், உடல்வலி, கண்களுக்கு கீழ் வலி, வாந்தி, குமட்டல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டு 48 மணி நேரத்திற்குள் காய்ச்சல் குறையவில்லை எனின் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் எனவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் மலேரியாவினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை கடிக்கும் நுளம்பு மற்றொருவருக்கு நோயை பரப்பக்கூடும் என்பதனால் ஏதேனும் சந்தேகம் எழுந்தால் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கும் வகையில் நிறுவப்பட்ட மையங்களில் பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு நாட்டில் 11 மலேரியா நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் வெளிநாடுக்கு சென்று வந்தவர்கள் எனவும் வைத்தியர் அருண்குமார் தெரிவித்துள்ளார். முக்கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் அவரது தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர். கொல்லப்பட்டவர் அம்பலாந்தோட்டையைச் சேர்ந்த லக்மால் சதுரங்க என்ற 23 வயதுடையவர் எனவும் இவர் பொடி என்னும் புனை பெயரினால் அழைக்கப்படுபவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது வீட்டில் இருந்தபோது துப்பாக்கிகள் மற்றும் கூறிய ஆயுதங்களுடன் சென்ற மூவர் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். பின்னர் மன்னா கத்தியினால் அவரது தலையை உடலில் இருந்து துண்டித்து எடுத்துச் சென்று தப்பிச் சென்றுள்ளனர். உடலில் இருந்து துண்டிக்கப்பட்ட தலைப்பகுதி மாமடல சந்தையில் அமைந்துள்ள ரத்னாவலி தேவியின் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டது. தாக்குதலின் போது உயிரிழந்த நபரின் மாமனார் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பலி நயந்தாவல பகுதியில் மூவர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கூறப்படுகின்றது. பொடியின் தலையை கொய்து கொலை செய்த சம்பவம் தொடர்பில் மேலும் 2 பேரை அடையாளம் கண்டுள்ள போலீசார் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தங்காலை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் வழிகாட்டலில் அம்பலாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெள்ளவாய பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மகா ஆரகம உள்கந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. உள்கந்த மலைப்பகுதியின் பெரும்பகுதி இவ்வாறு மண் சரிவுக்குள்ளாகியுள்ளதுடன் பாரிய அளவிலான மண் மேடுகளும் பாரிய மரங்களும் வேரோடு சாய்ந்துள்ளன. இம்மண் சரிவு குறித்து உடனடியாக ஆராய்ந்து தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக மொனராகலை மாவட்ட இடர் மேலாண்மை பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 9 மாவட்டங்கள் உட்பட
பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை நாளை காலை 9 மணி வரை செல்லுபடியாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் மற்றும் மலைப்பாங்கான இடங்களில் வாழும் மக்கள் மண் சரிவு முன் அறிகுறிகள் தென்படுகின்றதா என்பது குறித்து விழிப்புடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவிற்கு பிணை வழங்குவதற்காக முன்னிலைப்படுத்தப்பட்ட 2 போலி பிணையாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்றுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். இவ்வாண்டின் ஆரம்பத்தில் இருந்து தற்போது வரை ஒரு சந்தேக நபர் 10 கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களையும் மற்றும் ஒரு சந்தேக நபர் 7 கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக வாழைத்தோட்டம் போலீசார் நீதிமன்றில் அறிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் தமது வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தி கிராம உத்தியோகத்தர் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்களும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி கழகங்களுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர், பி பிரிவின் 20-20 கிரிக்கெட் தொடர் மற்றும் ஆளுநர் கிண்ணத்தின் தொடர் ஆகியன கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மழையுடனான வானிலை சீரடைந்த பின்னர் திருத்தப்பட்ட போட்டி அட்டவணைகள் அறிவிக்கப்படும் எனவும் கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக இன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தடகள தெரிவு போட்டிகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தடகள சங்கம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டசபையில் இன்று அரசு சார்பில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் ஆளும் கட்சி சார்பில் முன்மொழியப்பட்டது. இதில் தமிழக முதலமைச்சர் விஜய் உரையாற்றியிருந்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினரும் உரையாற்றியிருந்தார்கள். தொடர்ந்து சட்டசபையின் அனைத்து நுழைவு வாயில்களையும் மூட சபாநாயகர் JCD பிரபாகர் உத்தரவிட்டார். சட்டசபை 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. உறுப்பினர்கள் எழுந்து நிற்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுடன் முதல் டிவிஷனில் 30 MLAக்கள் தமிழக கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். 2வது தடவை 42 MLAக்களும் 3வது தடவையில் 46 MLAக்களும் 4வது தடவையில் 25 அதிமுக MLAக்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். 5 மற்றும் 6வது டிவிஷன்களிலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்படி தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசாங்கம் தொடர்வதற்கு சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு அனுமதி அளித்துள்ளதாக கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகருக்கு சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 144 MLAக்களின் ஆதரவுடன் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசாங்கம் பெரும்பான்மையை நிரூபித்து தனது ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.